சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். தற்போது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இன்னும் 2 மாதங்களில் இந்த போர் 3வது ஆண்டை நிறைவு செய்ய உள்ளது. அதேபோல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் பலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வருகிறது. அது மட்டுமின்றி இஸ்ரேல் நாட்டுடன் லெபனானின் ஹிஸ்புல்லாவும் ஏமனின் ஹவுதிகளும் மோதி வருகின்றன. அது மட்டுமின்றி இஸ்ரேல் ஈரான் இடையேயான நிலைமையும் ஒரு முழு அளவிலான போர் வடிக்கும் பதற்றமான கட்டத்திலேயே உள்ளது. இந்நிலையில் தான் தற்போது அண்டை நாடுகளாக உள்ள பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அண்டை நாடான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே சமீப காலமாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையால் இரு நாடுகளும் ஒன்றையொன்று தாக்கிக் கொள்ளும் சூழலில் தான் தற்போது பதட்டம் அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் பாகிஸ்தான் எல்லையில் திடீரென்று 15,000 படை வீரர்களை குவிப்பதால் இரு நாடுகளிடையே போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. 20 வருட அமெரிக்க தலையீடு, ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள், குறைந்தபட்சம் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து சேதங்களுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தானில் மக்களாட்சியை கவிழ்த்து தலிபான்கள் 2021 ஆட்சியை கைப்பற்றினர். அப்போது தலிபான்களை உலக நாடுகள் யாரும் அங்கீகரிக்க முன்வரவில்லை. அந்த நிலையில் தான் முதலாக பாகிஸ்தான் ஆதரவு தெரிவித்து தலிபான்களை அங்கீகரித்தது. இப்படி நட்பாக இருந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே தற்போது விரிசல் ஏற்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையே பயங்கர மோதல் நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலைகள் இப்போது தலைகீழாக மாறியுள்ளன. மேலும் பாகிஸ்தானை விட்டு வைக்கும் மனநிலையில் தலிபான் இல்லை என்று தெரிகிறது. தங்களுக்கு உணவளித்து வளர்த்த பாகிஸ்தானின் கைகளையே கடிக்க தலிபான்கள் தயாராக உள்ளனர். எல்லை தாண்டி ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலை டிடிபி எனும் தெஹ்ரீக் ஐ தலிபான் எனும் அமைப்பை சேர்ந்தவர்கள் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த அமைப்பின் நோக்கம் என்பது பாகிஸ்தானிலும் தலிபான்களின் ஆட்சியை நிறுவுவதுதான். இதனால் தான் அடிக்கடி டிடிபி அமைப்பினர் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவார்கள். அந்த வகையில் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் பலியாகியுள்ளனர். இதனால் டிடிபி அமைப்பு மீது கடும் கோபமடைந்த பாகிஸ்தான் டிசம்பர் 24 பதிலடி தாக்குதலை தொடங்கியது. அதாவது தெஹ்ரீக் ஐ தலிபான் அமைப்பினரின் முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. அதன்படி பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் வான் எல்லையில் பறந்து தாக்குதல் நடத்தியது. அதாவது அமெரிக்காவே 20 வருடமாக போர் செய்து வீழ்த்த முடியாமல் திணறிய தலிபான் மீது பாகிஸ்தான் கை வைத்துள்ளது. அதிலும் ஆப்கானிஸ்தான் உள்ளேயே புகுந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதாவது ஆப்கானிஸ்தானின் பக்திஹா மாகாணத்தில் உள்ள பர்மல் மாவட்டத்தில் கடந்த 24 பாகிஸ்தான் அடுத்தடுத்து குண்டுகளை வீசியது. லாமன் உட்பட 7 கிராமங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 46 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் சமீப காலமாக நடந்து வரும் தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என அந்நாடு குற்றம் சாட்டியிருந்தது. குறிப்பாக தெஹ்ரீக் ஐ தலிபான் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசு அடைக்கலம் கொடுக்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனையடுத்து இது குறித்து ஆப்கன் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஷபிகுல்லா முஜாஹித் கூறியதாவது: ஆப்கானிஸ்தானின் பர்மல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியான பக்திஹா மாகாணத்தில் உள்ள ஏராளமான கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் குடியிருப்பு பகுதி மீது விழுந்ததில் 46 பேர் கொல்லப்பட்டனர். பலியானவர்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களும் அடங்குவர். இந்த தாக்குதலில் முர்க் பஜார் என்ற கிராமத்தில் மட்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 15 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் எல்லை பகுதியில் உள்ள பக்திஹா பகுதியில் மேலும் 6 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்திருந்தார். இதேவேளை பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலால் கடும் சீற்றமடைந்துள்ள தலிபான்கள் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். அதாவது பாகிஸ்தானுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்று தலிபான்கள் அறிவித்தனர். இந்த நிலையில் தான் தலிபான்கள் 15,000 போர் வீரர்களை பாகிஸ்தான் எல்லையை நோக்கி அனுப்பியுள்ளனர். அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மிர் அலி எனும் எல்லை பகுதி உள்ளது. இந்த எல்லை என்பது ஆப்கானிஸ்தானின் பாக்துனிக்வா மாகாணத்தை சேர்ந்தது. இந்நிலையில் தான் தலிபான்கள் 15,000 படை வீரர்களை மிர் அலி எல்லையில் வைத்து வருகின்றனர். இதனையடுத்து பாகிஸ்தானிலும் ஆட்சியை நிறுவ தலிபான்கள் பாகிஸ்தான் மீது போரை தொடங்கினால் பாகிஸ்தானின் நிலை கேள்விக்குறியாகும் என்பதில் சந்தேகமில்லை.
இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.